கோகுலாஷ்டமி எனும் கிருஷ்ண ஜெயந்தி விழா நாடு முழுவதும் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. கோவில்களில் கிருஷ்ண பகவானுக்கு சிறப்பு அலங்காரம், அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. கண்ணன், ராதை வேடமணிந்த குழந்தைகள் கோலாட்டமாடி பக்தி பரவசமடைந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் விளக்கு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து கிருஷ்ணருக்கு வழிபாடுகள் நடத்தி கிருஷ்ணர் தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமணிந்த குழந்தைகள் ஊர்வலமாக நகரின் முக்கிய வீதிகள் வழியாக விநாயகர் கோவில் வரை சென்று மீண்டும் ஐயப்பன் கோவிலை வந்தடைந்தனர். செண்டை மேளம் முழங்க நடந்த இந்த ஊர்வலத்தில் நாதஸ்வரம், வஜ்ரம் குழுவினரின் சிலம்பாட்டம், புலியாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் பங்கேற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் ஐயப்பன் கோவிலில் ஐயப்பன் ஸ்ரீ கிருஷ்ணர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கிருஷ்ணர் நாமம் பாடி அங்கிருந்து ஊர்வலம் துவங்கியது. அட்டிசாலை, புது பஸ் ஸ்டாண்ட், பந்தலூர் பஜார் வழியாக அரசு மேல்நிலைப்பள்ளி வரை சென்று தனியார் மண்டபத்திற்கு கிருஷ்ண ராதை வேடமணிந்த குழந்தைகள் செண்டை மேளத்துடன் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டனர். விழாவில் பங்கேற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அன்னதானம் நடைபெற்றது. கொட்டும் மழையிலும் குழந்தைகள் ஆர்வத்துடன் கிருஷ்ணராதை வேடமணிந்து ஊர்வலத்தில் பங்கேற்று நடந்து சென்றது அனைவரையும் கவர்ந்தது. ஏற்பாடுகளை விழாக்குழு நிர்வாகிகள் மதி, அருண், குட்டி, சதீஷ், யோகேஸ்வரன், கலைச்செல்வன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கல்லம்பட்டியில் உள்ள மாயக்கண்ணன் கோவிலில் 17ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி உற்சவ விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி விரதமிருந்த பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் தங்களது குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமணிந்தும் கோவிலுக்கு ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து சுவாமிக்கு பாலாபிஷேகம், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றன. அன்னதானம் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரளா எல்லையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மீனச்சல் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவை முன்னிட்டு கோவில் சன்னதியில் உரியடி திருவிழா நடைபெற்றது. கிருஷ்ணன் வேடம் பூண்டு அந்தரத்தில் ஆடும் முறியை கைப்பற்றி வெண்ணெய் உண்ண ஸ்ரீ கிருஷ்ணன் முயற்சி செய்வதும், ஸ்ரீ கண்ணனின் லீலைகளை நடனமாடி தத்துரூபமாக நடித்து காட்டும் இந்த நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. திருச்சி பீமநகரில் உள்ள 200 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணன் கோவிலில் மூலவருக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம், பன்னீர், நெய், திரவியம், இளநீர், சாத்துக்குடி, ஆரஞ்சு உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன. சிறப்பு அலங்காரத்தில் கிருஷ்ண பகவான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.
திருவாரூர் மாவட்டம் மத்திய பல்கலையின் கீழ் இயங்கி வரும் கேந்திர வித்யாலயா பள்ளியில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. பள்ளி மாணவ மாணவியர்கள் கிருஷ்ணன் ராதை வேடமணிந்து விழாவில் பங்கேற்றனர்.